தினம் ஒரு பரிகார ஸ்தலம். செவ்வாய் தோஷம் தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம். அகத்தியர் தனது தோஷம் நீங்கிட வழிபட்ட ஸ்தலம் எங்குள்ளது என்று தெரியுமா? அதில் இன்று செவ்வாய் தோஷம் தீர தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். தீராத நோய்கள் தீர வழிபட வேண்டிய ஆலயம். குழந்தை பாக்கியம் அருளும் ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் சென்னை வில்லிவாக்கத்தில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு அகத்தீஸ்வரர் ஆலயம். இத்தல மூலவர் திருநாமம் அகத்தீஸ்வரர். அம்பாள் பெயர் ஸ்வர்ணாம்பிகை. ஸ்தல விருட்சம் வில்வம். தீர்த்தம் அங்காரக தீர்த்தம். முன்னொரு சமயம் கைலாயத்தில் சிவ பார்வதி திருமணம் நடந்தபோது சிவபெருமான் கட்டளையிட்டபடி தென்திசை நோக்கி வந்த அகத்தியர் இத்தலத்தில் சிவ பூஜை செய்ய எண்ணினார். அப்போது அகத்தியருக்கு வில்வலன் பாதாபி என்னும் இரு அசுர சகோதரர்கள் தொல்லைகள் பல கொடுத்தனர். அதனால் அவர்களை அகத்தியர் வதம் செய்தார். அசுரர்களை கொன்றதால் அகத்தியருக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டானது. தோஷம் நீங்கவும் சிவ பூஜைக்கு எந்த தடங்களும் இனி வராமல் இருக்கவும் சிவபெருமானிடம் வேண்டி நின்றார் அகத்தியர். அப்போது சிவபெருமான் அகத்தியருக்கு துணையாக வீரபத்ரரை அனுப்பி வைத்து அகத்தியரின் தோஷத்தையும் நீக்கி அருள் புரிந்தார். அகத்தியர் தவத்திற்கு காவலாக வந்த வீரபத்ரர் இத்தலத்தில் அற்புதமாக காட்சி தருகிறார். அகத்தியர் வழிபட்ட சிவன் இவர் என்பதால் அகத்தீஸ்வரர் என்ற திருநாமம் உண்டானது. மேலும் இத்தல இறைவனை செவ்வாய் பகவானும் ஒரு முறை தனது சாபம் நீங்கிட இத்தலம் வந்து தீர்த்தம் ஒன்றை உண்டாக்கி சிவனை வழிபட்டுள்ளார். செவ்வாயால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் அங்காரக தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தை பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை கோயில் என்று அழைக்கிறார்கள். இது செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலமாகும். ஒரு ஆடி மாத செவ்வாய்க்கிழமை அன்று அகத்தியருக்கு சிவன் இங்கு காட்சி தந்ததாக ஐதீகம். எனவே இங்கு ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு விசேஷ வழிபாடு நடக்கிறது. செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் எதற்கெடுத்தாலும் பயப்படும் குணமுள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் அல்லது செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை மற்றும் அவிட்டம் நட்சத்திரம் வரும் நாளில் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். நீண்ட நாள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்திற்கு பிரதோஷ நாளில் இங்கு வந்து நந்திக்கு தேனால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நிச்சயம் உடல் நலம் பெறலாம் என்கிறார்கள். மேலும் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் 5 பௌர்ணமிகள் இத்தலம் வந்து 5 நெய் தீபம் அகல் விளக்கில் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்கிறார்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் அகத்தீஸ்வரரை நம்பிக்கையோடு வழிபடுங்கள், நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இன்றைய பரிகார ஸ்தல முகவரி: அருள்மிகு அகத்தீஸ்வரர் ஆலயம், வில்லிவாக்கம், சென்னை 600049. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று. மொத்தம் 100 பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும். அதில் இன்று சக்தி அருள் பெற என்ன பாடல் என்று பார்க்கலாம். மங்களை செங்கலச முலையாள் மலையாள், வருணச்சங்கலை செங்கை, சகலகலா மயில், தாவு கங்கை, பொங்கு அலை தங்கும் புரிசடையோன் புடையாள், உடையாள், பிங்களை, நீலி, செய்யாள், வெளியாள், பசும்பொற்கொடியே. இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர சக்தியின் அருளை பெறலாம் என்பது நம்பிக்கை. நேயர்களை, மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோயிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். செவ்வாய் தோஷம் தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.